ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தரை மட்டும் நோக்கிப்பார், உன் பிரச்சனை மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குது, இந்த பிரச்சனை நான் யாரிடத்துலலாமோ சொல்லிட்டேனே என்று சொல்லி நீங்கள் பலரிடத்துல சொல்லி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை தான் வளர்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சங்கீதம் 34 சங்கீதம் 5வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக பிரச்சனை மாறுவதற்கு மனிதனிடத்தில் போய் சொல்கிறார்கள். மனிதர்களிடத்தில் போய் நிற்கிறது நிமித்தம்தான் பிரச்சனை மாற மாட்டேங்குது. பிரச்சனைக்கு பதிலாக வெட்கப்படுகிற ஒரு அனுபவங்கள் வருகிறது, தலை குனிகிற ஒரு அனுபவங்கள் வருகிறது, நிபச்சொற்கள் வருகிறது, நிந்தனைகள் வருகிறது, அவச்சொற்கள் வருகிறது. இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதை தான் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் பிரச்சனை மாறணும்னா அவரை நோக்கி தான் என்ன செய்ய வேண்டும்? பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்து பாருங்கள், இருள் தானாக விலகும். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே பிரகாசம் வரும், உங்கள் முகத்தில் பிரகாசம் வரும், உங்கள் இருதயத்துக்குள்ளே பிரகாசம் வரும். இன்றைக்கி நிறைய குடும்பத்துக்குள்ளே இருள் சூழ்ந்த ஒரு அனுபவம் இருக்கிறது. பிசாசானவன் வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையை கொண்டு வருகிறான். ஒரே வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை, அநேக குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது தான் என் ஆவியானவர் எனக்கு ஆவியில் காண்பிக்கிறார். அநேகர் என்ன செய்கிறீங்கன்னு தெரியுமா? வெளியில் வந்தால் குடும்பத்தை குறித்து ஒன்றுமே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நடித்து கொண்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அநேக குடும்பத்துக்குள்ளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பிரச்சனையோடு கூட இருக்கிறீங்க. இந்த பிரச்சனை மாறுமான்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க. இந்த கண்ணீரோடு கூட இருக்கிறதான சகோதரியே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவரை நோக்கி பார்க்கணும் என்பதை சொல்லுகிறார். எல்லாத்தையும் விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போங்க. அன்னாளை போல ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது உன் பிரச்சனை மாறுகிற இடம் அதுதான். உன் கண்ணீருக்கு பதில் வருகிற இடம் தேவ சமூகம்தான். உன் பிரச்சனை மாறுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம், என் பிள்ளை என்னிடத்தில் வருமா, என் பிள்ளை என் முகத்தை நோக்கி பார்க்குமா, என் சமூகத்தில் அமருமா என்பதை தான் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட இருக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனை மாறும்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளும் மாறுவதற்கு உம்மை மட்டும்தான் நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தாரும். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.